ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு திஸ் சேனல். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் சொல்லுங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மிஸ்டர் எக்ஸ் We are about to start a world war. அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மிஸ்டர் எக்ஸ் படம் வந்து நான் பார்த்து 3 நாள் ஆயிடுச்சு. பட் இப்போ தான் ரிவ்யூ பண்ணுறதுக்கான டைமே கிடைக்குது. ஸோ அப்போ இந்த படம் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தை எடுத்த டேரக்டர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி FIR அப்படிங்கிற படம் எடுத்துருக்காரு. ஸோ மிஸ்டர் எக்ஸுக்கு FIRக்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து இந்த படத்தோட அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ இந்த படம் மொக்கையான்னு கேட்டால் இல்லை, இது அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ என்ன ஏது அப்படின்னு பற்றி ஃபுல் டீட்டெயில் பேச போகிறோம். ஸோ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் FIR அப்படிங்கிற அந்த FIR நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு வந்துட்டு இந்த விஷ்ணு விஷால் சார் நடிச்சிருப்பாரு. ஒன் ஆஃப் த டாப் நாச் படமாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. என்னடா இது இந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்காங்களே, சூப்பராக இருக்குல்ல, வாவ் அப்படிமா இருந்து இந்த படம் தான் வந்து FIR. சரி, அதே டேரக்டர் வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாரு, மிஸ்டர் எக்ஸ் அப்படிமா இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இங்கே தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் சித்து விளாக்ஸில் வந்து போட்டிருந்தாங்க, அந்த மிஸ்டர் எக்ஸ் யார், மிஸ்டர் எக்ஸ் யார் அப்படி போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் அதே டவுட்டு. சரி, ஓகே, இவங்களுக்குள்ள தான் வந்து மிஸ்டர் எக்ஸ் யார் அப்படி மாதிரி வந்து கன்ஃபியூஷன் இருக்காங்க, அதை வந்துட்டு படத்தில் பார்க்கும்போது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க நான் நினச்சேன். யார் அப்படின்னா நம்மளுடைய கௌதம் கார்த்திக், நம்ம ஆர்யா. ஸோ இவங்க 2 பேர் இவங்க தானே லீட் அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ப்ராடக்ட் அங்கே உள்ளே இருக்குது. நான் தான் நீங்கள்லாம் இல்லைப்பா, நான் தான் இப்போ மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு. சரி, ஓகே, இது ஒரு பிளாட்டா அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு நியூக்ளியர் பாம் கிரியேட் பண்ணுற அளவுக்குள்ள ஒரு லிக்விட் ஃபார்ம் சம்திங் தெரியல கிளியராக. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதை வச்சு கிரியேட் பண்ணலாம், நியூக்ளியர் பாம் கிரியேட் பண்ணலாம், இந்த உலகத்தில் பாதி இடத்தையே வந்து அழிச்சிடலாம். அந்த நியூக்ளியர் டிவைஸை ரிட்ரீவ் பண்ணி திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரியேட் பண்ணலாம். அப்படி அதை வந்து கிரியேட் பண்ணலான் இருக்கும்போது அது என்ன அப்படின்னா 1972 52 தெரியல. ஸோ அந்த டைமில் அதை வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்காங்க, பனிப்பிரதேசத்தில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பனிச்சரிவு வந்து அதை வந்து அங்கேயே போட்டு அப்புறம் அங்கே கொண்டு போயிட்டு இருந்தால் அந்த மக்களும் இறந்துடுறாங்க. இட்ஸ் லைக் சோல்ஜர்ஸ். ஸோ இந்த ஒரு ஸ்பை ஏஜென்ட் ஃபிலிமில் அந்த ஒரு விஷயத்த வந்து இந்த ரஷ்யா அது இவங்க அப்படி இப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இதை இந்த சோர்ஸ் வந்து இங்கே மாட்டிக்கிச்சு, அதை வந்து கண்டுபிடிச்சா நமக்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு மாதிரி. அந்த டைமில் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சி அதை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு நாடுகள்லாம் பலது அலைஞ்சிட்ருக்கு. அந்த டைமில் இந்தியா அதை கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இந்தியா அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதை இந்தியாக்கிட்டேருந்து கைப்பற்றுறதுக்காக நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரவுண்டப் பண்ணி மிஸ்டர் எக்ஸை ரவுண்டப் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அது எடுத்துகிட்டு போனது வந்துட்டு இங்கே ஒரு ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா, நம்முடைய ஆர்யா அண்ட் கௌதம் கார்த்திக். ஸோ இவங்க கையில் அது வருது. ஓகே, இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், நம்ம மிஸ்டர் எக்ஸை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் மிஸ்டர் எக்ஸ் யார் அப்படி மாதிரி ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிற டைமில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளாட் அங்கே இருக்குது. ஸோ அதுங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக புரியும். ஓகே, திடுதிப்புன்னு வந்துட்டு என்னடா இது, அந்த நியூக்ளியர் பாம்பு தான் கதையான்னு கேட்டால் ஆமாம், நியூக்ளியர் பாம்பு வந்துட்டு கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சி நாம் அடையணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதை தீவிரவாதிகளை சேர்க்கக்கூடாது. ஸோ அது அவ்வளோதான் மேட்டர். இதை வந்து கொஞ்சம் லெந்தாக காமிச்சிருந்தாங்க. மற்றபடி இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு, இந்த லைக் டாம் க்ரூஸ் படம் இருக்குல்ல சினிமா, ஸோ இந்த டாம் க்ரூஸ் படம் ரேஞ்சுக்கு வந்து இந்த படம் இருந்துச்சு. There's no coming back for any of us. ஆனால் தமிழ் படம் அப்படி மாதிரி வந்துட்டு சித்தரிச்சு காமிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒரு ஆக்டிவிட்டியான ஒரு சீன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா லவ் சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 சீன்ஸ் இருந்துச்சு. அதை மட்டும் தவிர்த்துட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக மற்ற மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஹாலிவுட் படம் மாதிரி இருந்திருக்கும். ஆர்யா அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஆக்டிங் அண்ட் வந்துட்டு அந்த அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சீக்வன்ஸ் காமிப்பாங்க, கடலுக்குள்ளே வந்துட்டு அவர் நிற்கிற மாதிரி, லைக் வந்துட்டு மூச்சு பிடிச்சி நிற்கிற மாதிரி. அதுக்கான ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு கிளைமேக்ஸில் காமிப்பாங்க, அவர் எப்படி தப்பிச்சாரு அப்படின்ட்டு. ஏன்டா என்னடா தப்பிச்சாருன்னு சொல்கிற, படத்தை பார், இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு நம்ம யூகிக்க முடியாத சீக்வன்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கௌதம் கார்த்திக். ஸோ கௌதம் கார்த்திக் வந்துட்டு ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அது எந்த விதமான ஆக்டிங் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், உண்மையிலே சொல்கிறேன். கௌதம் கார்த்திக் வந்து ரீசெண்டாக நடித்த படத்தில் எந்த படம் நல்லா இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பேசும் பொருளாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. அது ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு இசம், அது என்ன இசம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. என்ன இசம், ஹீரோயிசமா
சைடு ஆர்டிஸ்டர்மா அந்த மாதிரி ஏதாவது வந்து கண்டுபிடிங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் வந்து இவர் வந்தாலே வந்து ஐயோ 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 பாரியா ஐயோ அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த படத்தை பார்த்து எந்தெந்த சீக்வன்ஸுக்கு என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். பார்க்கல அப்படின்னா இப்போவே போய் பாருங்கள். பட் கிளைமேக்ஸ் சைடு வந்துட்டு கொஞ்சம் லெந்தியாக போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லெந்தியாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு விஷயம் பாம் அதை வந்து எப்படியாவது தடுக்கணும், அதை வந்து அதை வந்துட்டு டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படி மாதிரி இருந்துட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கும். ஆனால் அதில் டைமிங் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கம்மியான டைம் தான் கொடுத்துருப்பாங்க அந்த பாம் வெடிக்கிறதுக்கு. ஆனால் சண்டே வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கும். அதை பார்க்கும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் அப்படியே பிசுறு தட்டுற மாதிரி இருந்துச்சு. டாம் க்ரூஸ் படம்னா அதை வந்து அப்பப்போ காமிச்சிட்டே இருப்பாங்க, டைம் இவ்வளோ இவ்வளோ ஆச்சு அப்படின்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் இதில் அப்படிலாம் காமிக்கல. கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். நானே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டேன். ஓகே, நாட்டுக்காக இந்த அளவுக்கு வந்து உயிரை துச்சமாக கொடுக்குற அளவுக்கு இந்த படம் இருக்குது அப்படிமா நானும் வந்துட்டு கொஞ்சம் மேய்ச்சி இழுத்தேன். ஆனால் கிளைமேக்ஸில் வேறு ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படிமா வந்துட்டு சொல்கிற விதமாக இருந்துச்சு அதுவும். அண்ட் வேறு என்ன அப்படின்னா வந்து இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் உங்களை அன்புடன் தியேட்டருக்கு வரவேற்கிறது. என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்பை த்ரில்லர், லைக் ஹாலிவுட்டில் வந்துட்டு அந்த டாம் க்ரூஸ் அவருடைய படங்கள் எல்லாம் விரும்பி பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போகாமல் இந்த படத்துக்கு லைட்டாக போங்க. இது இந்தியன் ஃபிலிம், ஸோ அப்படி கூட போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்டு எனக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிறது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து நான் சொன்னதில் ஏதாவது குற்றம் குறைபாடு இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நான் 3 நாள் ஆச்சு, அன்றைக்கி வந்துட்டு பார்த்த விதத்துக்கு நான் இப்போ சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக சொன்னேன் நம்புகிறேன். ஸோ அது வந்து நீங்கள் நம்பல அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக அந்த படத்தை தெரிஞ்சுக்கோங்க, பார்த்தவங்க என்ன என்று சொல்லிட்டு போங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீன்ஸ் நான் உங்கள் மாஸ்டர்.